Dear 11th standard business max students, நாங்கள் Metro Karnagaran. In exercise number 9.2, sum number 1. நிறைய சம் கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ 5 mark sum. 3 சப்டிவிஷனுக்கு பாருங்கள், 2 ரெக்ரேஷன் ஈக்குவேஷன்ஸ், அதுவே வேலை வாங்கும். இது இல்லாமல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் வரை கேட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் த மோஸ்ட் லைக்லி மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் த மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் இஸ் 30. சரி, இதில் மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் இருக்குது பாருங்கள். இதை நான் கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ் மார்க்ஸ் எழுத ஆரம்பிச்சிடறேன். 25, 28, 35, 32, 31, 36, 29, 38, 34, 32, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதே மாதிரி மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், இதை ஒய்ன்னு வச்சுருக்கிறோம். 43, 46, 49, 41, 36, 32, 31, 30, 33, 39. இது நிறைய மாடலில் போடலாம். இந்த சம்மை ஆக்சுவல் மீன் மெத்தடில் போடலாம் அல்லது அசியூம்டு மீன் மெத்தட்லேயும் போடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா சிக்மா எக்ஸ் கண்டுபிடிங்க. நம்மளுடைய டோட்டல் ஆஃப் திஸ் எக்ஸ் இது அப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னா 320 வரும், அதை எழுதிக்கிங்க. அதே மாதிரி சிக்மா ஒய் போட்டு பாருங்கள், இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள், 380 வரும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா மீன் கண்டுபிடிங்க. எக்ஸ் பார் மீன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ் என்றால் 320 பை என். என் என்றால் எத்தனை பேர்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேர். 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 32. நல்ல நம்பராக வந்துச்சுன்னா யூ கோ ஃபார் ஆக்சுவல் மீன் மெத்தட். இட் வில் பி வெரி ஈஸி மெத்தட். இது நல்ல நம்பர் டெசிமல் இல்லாமல் வந்துச்சுன்னா யூ ஆர் வெரி லக்கி. அதேமாதிரி ஒய் பாருக்கு போங்க, சிக்மா ஒய் பை எண்ணுக்கு வாங்க. சிக்மா ஒய் பை என்னு, சிக்மா ஒய்னா 380 பை 10 பேர் 38. இதுவும் டெசிமலில் வரல. அதனால் நான் இந்த சம்மு பெரிய பெரிய நம்பர்ஸை சின்ன சின்னதாக ரெடியூஸ் பண்ண போகிறேன். ரெடியூஸ் பண்ணும் போது நான் ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் மைனஸ் ஒய் பார் யூஸ் பண்ண போகிறேன். ரெடியூஸ் பண்ணுறேன், இதோட வேல்யூஸை ரெடியூஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா 25லேருந்து இந்த 32 மைனஸ் பண்ணி எழுத போகிறேன். அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 25 மைனஸ் 32, 25 தான் என்னோடய ஆக்சுவல் வேல்யூ. இந்த 32 யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். -32 யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் மைனஸ் 32. அப்போது 25ல் 32 போச்சுன்னா உங்களுக்கு -7. இதே மாதிரி எல்லா சம்முக்கும் நீங்கள் 32 மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். 28 மைனஸ் 32. அப்போது 20ல் 30 -4. அதே மாதிரி 35 மைனஸ் 32 ஆன்சர் 3. 32 மைனஸ் 32 ஆன்சர் 0. 31 மைனஸ் 32 ஆன்சர் -1. 36 மைனஸ் 32 ஆன்சர் -4. 29 மைனஸ் 32 ஆன்சர் -3. 38 மைனஸ் 32 ஆன்சர் 6. 34 மைனஸ் 32 ஆன்சர் 2. 32 மைனஸ் 32 ஆன்சர் 0. ஃபுல்லாக இந்த மாதிரி மைனஸ் பண்ணி முடிச்சிடணும்பா. இந்த மாதிரி ஃபுல்லாக மைனஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ முடிஞ்சிடும். அதே மாதிரி ஒய் கிட்ட வரணும். ஒய் கிட்ட வந்து ஒய் பார் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்க. எவ்வளோ கண்டுபிடிச்சி? 38. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் எப்படின்னா 43 இதோ இந்த வேல்யூ -38. அப்போது உங்களுக்கு ஆன்சர் 5. இந்த மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணணும். 46 மைனஸ் 38. அப்போ உங்களுக்கு ஆன்சர் 8. 49 மைனஸ் 38.
ஆன்சர் 11. 41 மைனஸ் 38 ஆன்சர் 3. 36 மைனஸ் 38 ஆன்சர் -2. 32 மைனஸ் 38 38 தான் மைனஸ் பண்ணிக்கணும். அப்படியே கால்குலேட்டரில் போட்டுக்கிட்டே வாங்க. ஆன்சர் -6 மைனஸோடு வரும். 31 மைனஸ் 38 -7. 30 மைனஸ் 38 ஆன்சர் -8. 33 மைனஸ் 38 ஆன்சர் -5. 39 மைனஸ் 38 ஆன்சர் 1. நீங்கள் ரைட்டாக ராங்காக போட்டிங்களான்னு செக் பண்ணுறதுக்கு ஆக்சுவல் மீன் மெத்தடில் இதெல்லாம் முடித்தோடனே ஆன்சர் 0 வந்துருச்சுன்னா, டோட்டல் 0 வந்துருச்சுன்னா, இதோடைய டோட்டல் 0 வந்துருச்சுன்னா இது யூஸ் ஆகாது. இதோட டோட்டல் 0 வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக போடுறீங்கன்னு அர்த்தம். செக் பண்ணிடலாமா? -7 -4 -11 -12 -16 -19 சும்மா இங்கே எழுதி காட்டுறேன். -19 ப்ளஸ் பார்ட்டிலாம் கூட்டுங்க பார்ப்போம். 3 3 3 3 3 3 6 9 9 2 11. அப்போது மைனஸ் பார்ட்டி ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கிறோம். மைனஸ் பார்ட்டி ஃபுல்லாக ஆட் பண்ணால் -11 -12. இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள், 0 வரமாட்டேது. இதை பாருங்கள், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே டெக்னிக்கு தான். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வரும் ஆக்சுவல் மீன் மெத்தடில். அப்போது திருப்பி ஆட் பண்ணுறேன். -7 -4 11 11 11 -12 -15 -15 ப்ளஸ் பார்ட்டி ஆட் பண்ணி பார்ப்போமா? நம்ம மிஸ்டேக் பண்ணாங்க கண்டுபிடிச்சிடலாம். 3 + 4 7 13 15 +15 சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அப்போது ரைட், இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி இதை செக் பண்ணி பாருங்கள். 5 8 13 14 24 27 27 28 +28 வருது. மைனஸ் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? இதை ஆட் பண்ணுறேன். -2 -6 -8 -15 -15 -23 -28 பக்கா. அப்போது இதுவும் ரைட். இப்போ நம்ம போட்டது எல்லாமே ரைட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா x² கண்டுபிடிங்க, y² கண்டுபிடிங்க, xy கண்டுபிடிங்க. இவ்வளோதான் டேபிள். x² -7 × -7 49 -4 × -4 16 3 3s are 9 0 0s are 0 1 1s are 1 மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். 4 4s are 16 3 3s are 9 6 6 are 36 2 2s are 4 0 0s are 0 தான். y ஸ்கொயர் பண்ணுங்கள். 25 64 121 3 3s are 9 -2 2s are 4 6 6 are 36 7 7s are 49 8 8s are 64 5 5s are 25 1 1s are 1. அப்புறம் x into y -7 into 5 -35 -4 into 8 -32 3 into 11 33 0 3s are 0 -1 into -2 +2 4 into -6 -24 -3 into -7 +21 6 into -8 48 -10 5 2s are 10 0 into 1 is 0. இது எல்லாரையும் ஆட் பண்ணப்பா. σx², இதை ஃபுல்லாக கூட்டி பாருங்கள், 140 வரணும். σy², இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள், 398 வருதான்னு பார்த்துங்க. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணி பாருங்கள். மைனஸ் பார்ட்டிலாம் தனியாக ஆட் பண்ணிக்கோ, ப்ளஸ் பார்ட்டிலாம் தனியாக ஆட் பண்ணிக்கோ, அப்புறம் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு -93 வரணும். இது σxy. இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கனாலே ஒரு பெரிய ஜாப் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற 3 சம்மு இதுக்கப்புறம் டக் டக் டக்குன்னு நம்ம போட்டுடலாம். திஸ் இஸ் த மெயின் பார்ட். இந்த டேபிளில் இருக்கிற ஒரு வேல்யூஸ் கூட நமக்கு மிஸ்டேக் ஆகக்கூடாது. ஏ சப்டிவிஷன் இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 2 ரிக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், இன்னொன்று ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் ஒய் ஆன் எக்ஸ். இந்த ரிக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு x பார் ஒய் பார் வேணும். ஆல்ரெடி x பார் ஒய் பார் கண்டுபிடிச்சிட்டோம்.
bxyன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும், byxன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு கான்ஸ்டண்ட்டை கண்டுபிடிச்சா சம் இஸ் ஓவர். அப்போ bxy எப்படி கண்டுபிடிக்கிறது, bxy எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. xy the formula goes like this, sigma xy by எதில் முடியுதுன்னு பாருங்கள், yல முடிஞ்சிருந்தா sigma y ஸ்கொயர், சிக்மா ஒய் ஸ்கொயர் எதில் முடியுதோ அதில் டிவைட் பண்ணும். சிக்மா எக்ஸ்ஒய் நீங்கள் டேபிள் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்க -93 பை சிக்மா ஒய் ஸ்கொயர். சிக்மா ஒய் ஸ்கொயரோட ஆன்சர் 398. இதை நீங்கள் டிவைட் பண்ணணும். கால்குலேட்டரில் மைனஸ் யூஸ் பண்ணாதீங்க. 93 டிவைடட் பை 398 போட்டு பாருங்கள், உங்களுக்கு 0.2336ன்னு வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் வேணா, ஒரு 3 டிஜிட்ஸ் போட்டுக்கிறீங்களா, 0.234. bxy முடிஞ்சிடுச்சு. அப்போ இவர் ரெடி. byx எனக்கு தேவைப்படும். bxyனாலும் சரி byxனாலும் சரி சிக்மா xy தான், நியூமரேட்டரில் அதே தான் வரும். இங்கே எக்ஸில் முடிஞ்சிருக்கிறதுனால சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவில் வரும். அப்போ சிக்மா எக்ஸ்ஒயோட ஆன்சர் உங்களுக்கு -93 ஓல் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சர் 140 இஸ் ஈக்குவல் டு, இதை டிவைட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0. மைனஸில் தான் வரும். இங்கே மைனஸ் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், மைனஸ் விட்டுட்டேன். இங்கேயும் மைனஸில் வரும், இங்கேயும் மைனஸில் வரும். டிவைட் பண்ண பிறகு கால்குலேட்டர் போடும்போது மைனஸ் போடாதீங்க, 93 டிவைடட் பை போட்டுடுங்க, போட்டுட்டு ஆன்சரில் மைனஸ் சேர்த்துங்க. அதே மாதிரி இங்கேயும் டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு மறக்காமல் எதை சேர்த்துக்கொள்ளுங்க என்றால் மைனஸ் சேர்த்துங்க. இப்போ 93 பை 140 போட்டிங்கன்னா 0.06642 வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -0.664, 3 டிஜிட்ஸில் நிட்டியாச்சு. அப்போ இதோட ஆன்சர் ரெடி, bxyயும் ரெடி. அதே மாதிரி bxyயோட ஆன்சர் தான் இருக்குது, அதே மாதிரி இவனோட ஆன்சர் தான் இருக்குது. எடுத்துக்கிட்டு இங்கே வாங்க. x minus x bar, what is my x bar? இதோ இருக்கு பாருங்கள், 32. bxy இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆன் எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸ் சம் தான் ஸ்டார்ட் ஆகும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஆன் ஒய்னா ஒயில் முடியும், ஒய் மைனஸ் ஒய் பார். எக்ஸ் ஆன் ஒய்னா எக்ஸ் ஒய் வரும். அதே மாதிரி ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஒய் ஆன் எக்ஸ்னா ஒயில் தான் ஸ்டார்ட் ஆகும், ஒய் மைனஸ் ஒய் பார். ஆன் எக்ஸ்னா எக்ஸில் முடியும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இங்கே ஒய் எக்ஸ் இருந்தால் இங்கேயும் ஒய் எக்ஸ் தான் வரும். அந்த பேட்டர்ன் மாறவே மாறாது. bxyயோட ஆன்சர் இதோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்க, -0.234 இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். ஒய் பார்னா 38. அப்போ எக்ஸ் மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு, இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள், -0.234y. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ 0.234 நீங்கள் 38 கூட மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. கால்குலேட்டரில் மைனஸ் யூஸ் பண்ணாதீங்க, வெறும் நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். திஸ் இன்ட்டு திஸ் மைனஸ்லாம் போடாதீங்க கால்குலேட்டரில். அப்போது இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8.892 இந்த மாதிரி வரும். ஃபைனலாக x is equal to -0.234y plus 8.892 minus 32 தூக்கி இந்த பக்கம் அடிங்க, ப்ளஸ் 32 ஆகிடும். அப்போ your final answer will be x is equal to -0.234y plus 8 சில்லறை, இது கூட கூட்டினா 40.892. இது பேர் தான் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். ஒரு சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது y ஆன் எக்ஸ். ஒய்னா ஒய் பார்ட்டி ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் எக்ஸ் பார்ட்டி வரும். இங்கே ஒய் எக்ஸ் தான் வரும். அப்போ ஒய் மைனஸ் ஒய் பார். ஒய் பார் இதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 38. byx இதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க -0.664 x minus x bar. What is my x bar? x bar இதோ இருக்கும் பாருங்கள், 32. அப்போ y minus 38 is equal to, இது கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -0.664x அப்படியே வந்துடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 0.664 கால்குலேட்டரில் யூஸ் பண்ணும்போது மைனஸ் யூஸ் பண்ணாதீங்க, 0.664 இன்ட்டு 32 மட்டும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் 21.248ன்னு வரும். -38 எடுத்துக்க அந்த பக்கம் அடிங்க. அப்போ -0.664x ப்ளஸ் 21.248 ப்ளஸ் 38 இந்த பக்கம் வந்து இறங்கும். இப்போ உங்கள் ஃபைனல் ஆன்சர் -0.664x, இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 59 சில்லற, 59.248. இது பேர் தான் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆன்
y on x. y ஓட ஆன்சர் x மேலே வந்து முடியும். இது ரெகுலேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் x on y. x ஓட ஆன்சர் y மேலே வந்து முடியும். புக்கில் வந்து உங்களுக்கு 0.66ஓட நிறுத்திட்டு இருப்பாங்க, 2 டிஜிட் டெசிமல் போட்டிருப்பாங்க. அதனால் இங்கே கொஞ்சம் டெசிமல் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் புக் ஆன்சர். அப்போ அது எதுவும் டென்ஷனாக வேண்டாம். நம்ம 3 டிஜிட் போடுறதுனால இதுலேயும் 3 டிஜிட் தான் போட்டிருக்கிறோம். அதனால் புக் ஆன்சரில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் நீங்கள் பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் மார்க்கெலாம் குறைக்க மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் தான் முடிச்சிருக்கோம், ஏ சப்டிவிஷன் தான் முடிச்சிருக்கோம். அடுத்தது பி சப்டிவிஷன் போக போகிறோம். கோரிலேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் பிட்வீன் மார்க்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். Second part of the sum is coefficient of correlation. Coefficient of correlation formula is Rx, y. Coefficient of correlation formulaக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க பாருங்கள். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர், சிக்மா ஒய் ஸ்கொயர் ஆஸ் வெல் அஸ் சிக்மா எக்ஸ்ஒய். இந்த 3 வேல்யூஸையும் லைனாக யூஸ் பண்ண போகிறத பாருங்கள். நியூமரேட்டரில் சிக்மா எக்ஸ்ஒய் வந்துடும். டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா ஒய் ஸ்கொயர். இவ்வளோதான் ஃபார்முலா. அப்போ மைனஸ் ஆஃப் 93 all divided by square root of 140 square root of 398. Right? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன வரும்னா உங்களுக்கு -93 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 140 கால்குலேட்டரில் டைப் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ரூட் சிம்பிள் அழுத்துங்க. உங்களுக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட 11.832 வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 2 விட்டுடுங்க, 2 டிஜிட் போட்டுங்க, ஏன்னா இங்கே வேறு டெசிமல் வரும் உங்களுக்கு. இன்டூ 398க்கு ஸ்கொயர் ரூட் போட்டு பாருங்கள் கால்குலேட்டரில், உங்களுக்கு 19.949 வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணும்பொழுது ஒன்று சேர்ந்துடும், ஃபைன் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். ஆக்சுவலாக 3 டிஜிட் போட்டிருக்கிறேன் கால்குலேட்டர்லேருந்து. நீங்கள் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க. 93.11.83 வச்சுக்கலாம். 5 விட கம்மியாக இருந்தால் 83 வச்சுப்பீங்க. 5 விட இவன் பெருசாகிறான்ல, இப்போ 1 கூட்டிப்பீங்க, 19.95. ஓகே, அப்போ இஸ் ஈக்குவல் டு -93 ஓல் டிவைடட் பை இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 11.83ஐயும் 19.95ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 236. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 0.0085 வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க திருப்பியும் -93 பை 236.009 வச்சுக்கோங்க. 009 வச்சுட்டு டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் நெகட்டிவில் தான் வரும். உங்களுக்கு 0.39405 சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணுன்னா 3 டிஜிட்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 0.934. இதான் உங்களுக்கு correlation, coefficient of correlation. Last part of the sum is C part. What is the marks in statistics கேட்டிருக்கான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் எக்ஸா ஒய்யா? y is called statistics. நம்ம ஃபஸ்ட்டே எடுக்கும்போது எக்கனாமிக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கணும். அப்போ வாட் இஸ் த மார்க் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்டிருக்கான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ஒய் கேட்டிருக்கான். இந்த ஈக்குவேஷன் கொண்டு வரணும். y is equal to ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க் இங்கே தான் கண்டுபிடிக்க முடியும். 0.664 into x plus 59.248. இந்த ரெகுலேஷன் ஈக்குவேஷன் தான் எடுத்து வரணும். ஏன்னா ரெகுலேஷன் ஈக்குவேஷன் ஆஃப் y என்றால் நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எக்ஸ் என்றால் உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் எவ்வளோ மார்க் ஆன் 30 எத்தனை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற வேண்டியதான் நீங்கள். அப்போ y is equal to -0.664 into 30 plus 59.248. அப்போது இதை நீங்கள் ஃபுல்லாக 30 எலமெண்ட்லேயே பண்ணணும். நீங்கள் ஒரு 0 அப்படியே வந்துடும். 4 3s are 12, 18, 19 1 கேரி, 3 4 18, again 19, திருப்பியும் 1. அப்போது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு 19.92 வரும். ஒரு 0 வேறு கட் ஆகிடும், எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் வரும், ப்ளஸ் 59.248. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ சப்ராக்ட் பண்ணணும். நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் 39.33 கிட்ட வந்து முடியும். ஓகேவா? அப்போது கிட்டத்தட்ட நம்மளோட ஆன்சர் ரவுண்ட் ஆஃப் பண்ண பிறகு இதுலேருந்து இது மைனஸ் பண்ணுறங்க. 59.248லேருந்து 9.92 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக 328 வரும் வச்சுங்களேன். 328 வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 39.33 மார்க்ஸு உங்களுக்கு எதில் வந்து முடியும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து முடியும். திஸ் இஸ் தி ஃபைனல் பார்ட் ஆஃப் த சம் உங்களுக்கு. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன் நான். 59.248லேருந்து ஒரு வாட்டி மைனஸ் பண்ணுறோமா? 59.248லேருந்து -9.92
இப்போ 8 அப்படியே தான் வரும் உங்களுக்கு, 2 அப்படியே தான் வரும். கரெக்டு தான். அப்போது இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 39.33 தான் மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ். வாட் இஸ் த மோஸ்ட் மார்க் லைக்லி இன் எக்கனாமிக்ஸ்னு கடைசியாக நீங்கள் மார்க்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் 39.33ன்னு சொல்லிட்டு சம் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.